எப்போ மெயினா வெயின் பார்னர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. அப்ப அந்த வெயின் பார்னர் சொன்னாரு, லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். நான் காலேஜ் டேஸ்ல அவருடைய போலிங் எல்லாம் பார்த்தது எல்லாம் ஒரே டைம்ல இருந்தாங்க. யாரு? இவரும் ஹாஷிம் அம்லா. அப்போ ஹாஷிம் அம்லா தெரியும், ஒரு முஸ்லிம் பிளேயர், இவ்வளவு பேர் தாடி வச்சிருப்பாரு. தன்னுடைய ஜெர்சில வந்து மதுபானங்களுடைய விளம்பரத்தை தாங்க மாட்டேன் என்று சொன்னவர். அதே மாதிரி ஜெயிச்ச உடனே அந்த ஷாம்பெயின் குளுக்குவாங்க இல்லையா, பியர் ஷாம்பெயின் குளுக்குவாங்க. அப்ப அது மாதிரி குளுக்கும்போது முதல்ல அவர் மரியாதை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாம்பெயின் குளுக்கு முன்னாலே அவரை நிக்க வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அவர் நிக்க மாட்டாரு. அந்த மாதிரி ரொம்ப அது அவருக்கு அவுட் தெரிஞ்சுன்னா அவரே போயிருவார். அம்பையர் டிசிஷன் வெயிட் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒழுக்கமா இருக்கக்கூடியவர். ஒரு தண்ணீர் வந்து மைதானத்தை குடிக்கிறதா உட்கார்ந்து குடிப்பாரு. எல்லாமே எல்லா விதத்திலும். அப்ப அந்த வெயின் பார்னர் சொல்கிறார், சுப்ஹானல்லாஹ், திருமறையுடைய தாக்கம் எப்படிப்பட்டது என்றால், உங்களுக்கு மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதல்ல இந்த திருமறை. வெயின் பார்னர் சொல்றார், என் உள்ளத்தில் குழப்பம், சஞ்சலம், பிரச்சனை எப்பயாவது இருக்கும். அவர் சொல்றார், அவருடைய ட்வீட்ல இன்னமும் இருக்குது, அவருடைய ட்விட்டர்ல இப்பவும் இருக்கு, முடிஞ்சா சர்ச் பண்ணி பாருங்க அவருடைய ட்விட்டர்ல. எப்போதெல்லாம் எனக்கு மனக்குழப்பம், சஞ்சலம், சிக்கல், ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குமோ, அப்போதெல்லாம் நான் என்னுடைய பேருந்தில் இருப்பேன். அப்ப அந்த பேருந்தில் திரும்பி பார்ப்பேன், ஹஷீம் அம்லா குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார். அந்த காட்சியை பார்த்தாலே எனக்கு மன அமைதி இருக்கிறது. அதை கேட்கும் பொழுது எவ்வளவு நமக்கு மெய் சிலிர்க்கிறது. ஆனால் பிற்காலத்தில் அதே வெயின் பார்னர் இஸ்லாத்தை ஏற்றார். குர்ஆனுடைய தாக்கம், குர்ஆன் வந்து ஒரு மிகப்பெரிய பேர் அற்புதம். குர்ஆன்